ஒவ்வொரு டன் ஏசிக்கும் ஒரு விதமான கரண்ட் பில்லா? உங்க வீட்ல எத்தனை டன் வச்சிருக்கீங்க? இவ்வளவு நேரத்துக்கு மேல உபயோகிக்காதீங்க. தமிழகத்தில் வெப்பம் நாளுக்கு நாள் தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோடை பருவத்தில் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் ஏசியின் பயன்பாடு தவிர்க்க முடியாத ஒரு உபகரணமாக மாறியிருக்கிறது. ஆனால் பலர் அதை பயன்படுத்தும் போதெல்லாம் ஒரு கேள்வி எழுகிறது. இது எவ்வளவு மின்சாரம் வாங்கும் என்று. நீங்கள் உபயோகிக்கும் ஏசி தங்களை பொறுத்து கரண்ட் பில் அமையும். அதுவும் எவ்வளவு நேரம், எத்தனை டன் என்பதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பார்க்கலாம். 1.5 டன் அளவுள்ள ஏசியின் மின்சார நுகர்வு அதன் பிஇ ஸ்டார்ட் ரேட்டிங், மாதிரியின் வகை மற்றும் தொடர்ச்சியான செயல்பாட்டு நேரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மாறுபடும். 1 டன் ஸ்பிளிட் ஏசி பொதுவாக 1 மணி நேரத்திற்கு சுமார் 1.5 யூனிட் முதல் 2.25 யூனிட் வரை மின்சாரம் எடுத்துக்கொள்ளும். நாம் ஒரு இன்வெர்டர் இல்லாத 3 ஸ்டார் ஏசியை எடுத்துக்கொள்வோம். 1 மணி நேரத்தில் 2.25 யூனிட் மின்சாரம் எடுத்துக்கொண்டால் நாள்தோறும் 10 மணி நேரம் இயங்கும் போது 22.5 யூனிட் ஆகிறது. ஒரு மாதத்திற்கு 675 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்படும். தமிழக மின்சார வாரியம் விகிதப்படி மேலளவுக்கு ஒரு யூனிட் சுமார் 5.5 ரூபாய் முதல் 6.5 ரூபாய் வரை இருக்கும். எனவே மாதம் 3500 மின்சார செலவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஏசியை எப்படி நிர்ணயிப்பது பாருங்கள். சிறிய அறைகளில் குளிர்ச்சி விரைவில் கிடைக்கும். பெரிய ஹால்கள், கூடங்கள் அதிக நேரம் அதிக மின்சாரம் தேவைப்படும். வெளியில் வெப்பம் அதிகமாக இருந்தால் ஏசி அறையை குளிர்விக்க அதிகமான மின்சாரம் எடுத்துக்கொள்வது இயல்பு. வெப்பத்தை உள்வாங்கக்கூடிய டைல்ஸ், கண்ணாடி ஜன்னல்கள், சிமெண்ட் கவர் போன்றவை உள்ளடக்கமான அறைகள் விரைவில் சூடாகிவிடும். இதனால் ஏசி அதிக அளவு வேலை செய்ய நேரிடும். அறையில் இருக்கும் நபர்களும் கணினி, ஃபேன், லைட் போன்ற சாதனங்களும் சேர்ந்து வெளியிடும் வெப்பம் ஏசியை அதிக செயல்பட வைக்கும். இன்வெர்டர் ஏசி, ஸ்பிளிட் ஏசி போன்றவை மின் ஆற்றலை குறைவாகவே பயன்படுத்தும். அதேபோல சரியான பராமரிப்பு, மாதம் ஒருமுறை ஃபில்டர் சுத்தம் செய்தல் மின்சார நுகர்வை குறைக்கும். ஒரு ஸ்டார் ஏசி மலிவாக இருக்கலாம், ஆனால் அதற்கான மின் பயன்பாடு அதிகம். 5 ஸ்டார் ஏசியுடன் ஒப்பிடுகையில் 25 முதல் 30% வரை கூடுதல் மின்சாரம் பயன்படுத்தப்படும். எனவே முதலீட்டில் சற்று அதிகமாக செலவிட்டு நீண்டகால சேமிப்பை தேர்வு செய்தல் முக்கியம். அறையின் சூழ்நிலை, உங்கள் தினசரி பழக்க வழக்கம் மற்றும் ஏசியின் தரம் ஆகியவற்றை பொறுத்து 1 டன் ஏசி ஒரு பெரிய மின்சார நுகர்வாளியாக மாறலாம். ஆனால் அதற்கான தீர்வும் நம்மிடமே இருக்கிறது. அதாவது சரியான ஸ்டார் ரேட்டிங், பராமரிப்பு மற்றும் சமச்சீர் பயன்பாடு. ஒரு சிறிய கவனமும் உங்கள் மின் கட்டணத்தை பெரிதாக குறைக்கலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.